அன்பு வணக்கம் மக்களே. நான் வேலூர் என்கேஆர், தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில வலைதள செய்தி தொடர்பாளர். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த கண்டென்ட்டை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போட மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக இப்போ தஞ்சாவூரில் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக போராட்டம் நடந்ததுங்க. அந்த போராட்டத்தின் வாயிலாக ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர் புதுசாக பிறந்து உருவெடுத்து இப்போ தான் வீதிக்கு வந்துக்கிறாப்புல. அவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர்ன்றாங்க. என்னடா அது, இன்னைக்கு பிறந்த புரட்சியாளர் திடீர்னு எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாரா அப்படின்னு நீங்க ஷாக் ஆகலாம். ஆனா அதுக்கு முன்னாடியே அவர் துணை முதல்வர் ஆயிட்டார். அமைச்சர், எம்எல்ஏ ஆகி, அமைச்சராகி, துணை முதல்வர் ஆகி, இப்ப எதிர்கட்சி தலைவர் டீப்ரமோஷன் ஆகி இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக உட்காந்துருக்கிறார். என்னடா பெரிய புரட்சி பண்ணிட்டார் அப்படின்னா, காவேரி நீர்ல தண்ணீர் திறந்து விடல கர்நாடகாவில் காவேரியில. அதற்காக போயிட்டு மத்திய அரசு கண்டிச்சோ இல்ல கர்நாடக அரசை கண்டிச்சோ ஏதாவது பேசி ஏதாவது வழக்கு வாங்கிட்டாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அங்க போய் பெண்களை பத்தி ஆபாசமா பேசி, வழக்கமா வீட்லயே பேசுவார், வீட்டில் அப்படிதான் பேசுவார் போல, அந்த குடும்பம் அப்படிதான். அது தலைமுறை அப்படியே வரக்கூடிய ஒரு டிஎன்ஏ கண்டினியூட்டி வரும்ல. தாத்தாவுக்கு ஒரு சக்கரை வியாதி இருந்தா அப்பாவுக்கு வரும், தாத்தாவுக்கு பேரனுக்கு வரும், அப்படியே வரும்ல. அந்த மாதிரி ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு பெண்களை இழிவா பேசக்கூடிய ஆபாச பேச்சுகளை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு வியாதி அந்த டிஎன்ஏவிலேயே எப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதனால இன்றிலிருந்து அவருக்கு பேர் ஆபாச நிதி அப்படின்னே அந்த தஞ்சாவூர் ஈவெண்ட்டுக்கு அப்புறம் வச்சாச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கொச்சையா, கேவலமா, மோசமா, அருவருக்கத்தக்க வகையில மட்டமா பேசக்கூடிய ஒருத்தரை எதிர்கட்சி தலைவராக வைத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு மோசமான ஒரு நிலைக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டசபை இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது, இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா தாத்தாலாம் இருந்திருக்காங்க. அதனால இதுவும் இருந்துட்டு போறோம், ஒரு வாரமா இருந்துட்டு போறோம் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. சரி, என்னடா அவ்வளோ பெரிய புரட்சி பண்ணி ஒரு நாள் ஃபுல்லா எங்களை அலைய விட்டீங்களே அப்படின்னா, 1 மணி நேரம் விசாரணைக்கு உன்னை 8 மணி நேரம் வண்டியில உட்கார வச்சு கூட்டு போனோம். அதுலயும் நிறைய ஃபிளாஷ்லாம் நடந்தது. எல்லாம் தனியா உட்கார வச்சு விலங்கு போட்டு கூட்டு போயிருக்கோம். அவ்வளோ பேச்சு பேசியிருக்க. இதுல வேற வழியில டீ, டிஃபன், காபி இதெல்லாம் கையை விட்டு வாங்குறது, குரூப் போட்டோ எடுத்து நாங்க டூருக்கு போறோம் அப்படின்ற மாதிரி ரீல்ஸ் போடுற மாதிரிலாம் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே. நீங்க எங்களை பார்த்து ரீல்ஸ் ஆச்சுன்னு சொல்லலாமா? சரி, ஓகே. போனியா, விசாரணைக்கு ஒத்துழைச்சியா, விசாரணை முடிஞ்சுதா, கிளம்பி வந்தமா? இல்லை, அங்க வேற ரோட் ஷோ. இவர் பெரிய அப்படியே சுதந்திர போராட்ட தியாகி. இவரை செக்கிழுக்க விட்டு வெளியே கூட்டு வந்திருக்காங்க. இவருக்கு ரோட் ஷோ பண்ணி எல்லாரும் மாலை மரியாதை பண்ணி கூட்டு வராங்க. சரி, ஓகே, பண்ணி தொலைங்கடா. சரி, ஏதோ இது வரைக்கும் சம்பாதிச்சதுக்கு ஏதாவது நன்றி கடன் செஞ்சாகணுமே அப்படின்னு மூஞ்சி சுழிச்சிக்கிட்டு எல்லாம் உடன்பிறப்புகள்லாம் அங்கே பண்ண ட்ராமாக்கெல்லாம் நம்ம பார்த்தோம். இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா, உனக்கு காலையில எழுப்பி உனக்கு சோத்தை போட்டு கூட்டிட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டராச்சா அப்படின்னு நம்ம கட்டப்பாவோட பழைய காமெடி ஒன்று இருக்குல்ல. அந்த மாதிரி சோறு, சரக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து, அதுவும் சிக்கன் ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு கொடுத்து, உங்களுக்கு கூட்டின்னு கொடிய கையில கொடுத்து போராட்டம் பண்ணுங்கடான்னா, ஒரு இடத்துல 2 பேர் நின்றுக்கிட்டு கலைஞர் ஒழிகன்னு கத்திக்கிட்டு இருக்கான். இன்னொரு இடத்துல உதயநிதிக்கு எதிராக நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் கத்திக்கிட்டு இருக்கான். இன்னொரு இடத்துல திமுக, மானங்கட்ட திமுக அரசுன்னு ஒருத்தன் திமுக கொடியை வச்சுட்டே கத்திக்கிட்டு இருக்கான். ஏய், யாரா நீங்களாம், எங்கிருந்துடா வந்தீங்க, ஏடா இப்படி ஆயிட்டீங்க, ஒரு 5 வருஷம் தான் நான் ஆட்சியில இருந்தோம், அதுக்குள்ள மூலங்கள் எல்லாம் மங்கி போச்சடா அப்படின்ற அளவுக்கு அவ்வளவு மோசமா இறங்கிட்டாங்க. அவங்க என்ன பேசுறோன்றதே தெரியல, என்ன பேசுறோன்றது புரியல. டேய், இந்த கேஸுக்கெல்லாமாடா போய் நம்ம போய் நிக்கணும் அப்படின்னு. நம்ம ஏரியாலாம் இந்த தௌலத்தா நிறைய பேர் சுத்தி நிற்பாங்க. முன்னாடி எல்லாம் 90s எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய டான் ரவுடி இந்த ஏரியால ஒரு கெத்தான அண்ணன் அப்படின்லாம் சுத்தி நிற்பாங்க. அந்த அண்ணன் கிட்ட எல்லா பிரச்சனையும் போய் எல்லா ஊரெல்லாம் நிற்பாங்க. எல்லாம் அலுசலுக்கு தான் போய் நிற்கும். இந்த கஞ்சா கேஸு, இந்த சாராய கேஸு, போலீஸ் கேஸு, இந்த மாதிரி எதாவது கேஸுக்கு போனாலும் அவப்பா பார்த்துக்கலாம், நம்ம பையன்ப்பா பார்த்துக்கலாம், அவப்பா ஊயின்னு நிற்பார். ஆனால் இந்த பொம்பளை கேஸுக்கு மட்டும் அவர் வரவே மாட்டார். ரவுடி தான் இருக்கிறதுலே ஏரியாவில் ரொம்ப மோசமான ஆளாக தான் இருக்கும். நிறைய படங்களும் நம்ம பார்த்துருப்போம். இந்த ஒரு கோடி ரூபா ஊத்தாலும் சில விஷயம்லாம் நான் செய்ய மாட்டேன், அதில் ஒன்று இந்த பொம்பளை கேஸுக்காக வக்காலத்து வாங்குறது, அதை நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த மனசில் உறுத்திக்கிட்டே இருந்திருக்கும் போல. அதனால இதெல்லாம் இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க, இவன் நம்மளே திட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே திட்டுறாங்க, கட்சிக்காரங்களே. திமுக கொடி கையில வச்சுக்கிட்டு மானகட்ட திமுக அரசு. என்ன புரியல, ஐயோ இவங்க இப்படிதான் ஆயிட்டாங்க போல அப்படின்ட்டு. சரி, ரிட்டர்ன் வந்தாரு. என்னடா பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஃபிளைட் ஏறி ரிட்டர்ன் அங்க பேட்டியெல்லாம் கொடுத்தாரு. அப்படியே இப்படி 2 பக்கம் அப்படி கையை போச வச்சுட்டு அப்படியே கம்பீரமா பேட்டி கொடுத்தாராம். சரி, மறுநாள் சட்டசபையில் என்னடா தூங்கி விழ போறாங்க. நாங்க என்ன நினைச்சேன்னா, அங்க நிதியமைச்சர் நிதி படிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஒரு கேமரா அங்க வை, மொத்த கேமராவையும் தூக்கி எதிர்கட்சி தலைவர் மூஞ்சிலேயே வை. எப்படா நீ தூங்காம உட்காந்து இந்த போக்கிரி படத்துல பிரகாஷ்ராஜ் வச்சிருப்பாங்கல்ல, அது பேர், அவங்க சோறு, தண்ணி, பிரியாணி எதை கட்டாலும் கொடு, என்ன வேணாலும் கொடு, ஆனா தூங்க மட்டும் கூடாது அப்படின்ற மாதிரி மொத்த கேமரா அந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும்.
கேமராமேன் மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் அடிக்கடி போகவே இல்லை. இதில் வேற முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்கள் உள்ள வந்து நம்மளுடைய உறுப்பினர்கள் எல்லாருக்கும், அமைச்சர்கள், உறுப்பினர்களுக்கு, சபாநாயகருக்கு எல்லாருக்கும் வணக்கம் வச்சு அப்படி திரும்பி எதிர்கட்சி தலைவர்களுக்கும் வணக்கம் வைக்கிறாங்க அப்படின்னு மூஞ்சி திருப்பிக்கிறார் தலைவர். என்னடா கோவப்பட்டா என்னவோ நீ ஏதோ பண்ணாத தப்புக்கு நான் வந்து உள்ள வச்ச மாதிரியே பண்ணது ஃபுல்லா சோக்கு, இந்த சோக்குக்கு உன்னை தூக்கி உள்ள வைக்காம ஏதோ சட்டசபை இருக்குதுன்றதுக்காக வெளியே விட்டுருக்கேன் அப்படின்ற அளவுக்கு பார்த்தாக்க மனுஷன் மூஞ்சி திருப்பி கோச்சிக்கோ நம்ம கோச்சினியா அப்படின்னு கேட்கற மாதிரி தான் கேட்கணும் பொழுது அந்த மாதிரி இருக்கிறாப்புல. சரி ஓகே, அந்த நடந்து போச்சு. சரி முடிச்சுட்டு வந்து வெளியே வந்து என்ன சொல்லுவாரு, அவர் என்ன சொல்ல போறாருன்றது ஏற்கனவே எழுதி எடுத்து போயாச்சு. அந்த எழுதி எடுத்துட்டு போடியாவது ஒழுங்கா பார்த்து படிடானாக்கா ஒன்றும் வேலைக்கால பின்னாடி இருக்கிறவங்ககிட்ட எடுத்து கொடுக்கணும். எவ்வளோப்பா 50,000மா? 50,000 50,000 சொன்னது, அப்புறம் 75,000 ஆகிக்கிறாங்க. அப்புறம் எங்களுக்கு இது ஒன்றுமே இல்லை, எல்லாமே எங்கள் திட்டம் தான், நான் ஜீரோ. உங்கள் திட்டம் ஜீரோ நீங்களே சொல்லிக்கிறீங்க. எனக்கு அதான் ஒன்றுமே புரியல. எப்படி அது நீங்களே உங்களை துப்பிங்கன்னா நாங்கள் என்ன தான் பண்ணுறது? நீங்களே உங்களை கலாச்சிங்கன்னா நாங்கள் என்ன தான் பண்ணுறது? எங்களுக்கு வாட் இஸ் த டியூட்டி ஆஃப் அவர்ஸ் எங்களுக்கு புரியல. நீங்களே உங்களை கலாச்சிக்கிறீங்க, நீங்களே உங்களை வந்து மானங்கட்ட திமுக அரசு திட்டுக்கிறீங்க, நீங்களே கலைஞர் ஒழிகன்றீங்க, நீங்களே உதயநிதி ஒழிகன்றீங்க. அப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறது? புரியல. ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. இப்படிதான் ஒரே தமாசா இருக்குது. சரி ஓகே, அன்னைக்காவது வந்து ஏதோ ஒன்று பேசிட்டு உளறிட்டு கிளம்பி போயிட்டாங்க. மறுநாள் வேளாண் பட்ஜெட்டுக்கு வந்தாங்க. முன்னாள் தோணலை, மறுநாள் வந்து கருப்பு சட்டை கருப்பன்ட்டு பிளாக் அண்ட் பிளாக்ல வந்துட்டு எப்போ பார்த்தாலும் சோகர் பாபு தான் முன்னாடி வந்து நிப்பாரான்னு ஒருத்தர். உங்களுக்குள்ளவே இப்படிதான் வச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். கேட்டா திமுக கட்டுப்போப்பானது, கொள்கை ரீதியானது, சேகர் பாபு தான் முன்னாடி நிக்கணுமா அப்படின்னு அந்த கொள்கை நீ தான் வந்து அப்படியே பொங்கி வெளியே வருது. இதான் உங்க பொங்கலடா அப்படின்னு. சரி ஓகே, அதையாவது படிச்சு பார்த்து ஒழுங்கா படிப்பா அப்படின்னா அது ஏன் எதுக்கு ஏன் இப்படி எதுக்கு இவ்வளோ ரோல் ஆகுது? இங்கே எவ்வளோ ரோல் ஆயிருக்குது? சினிமாவில் நடிக்கும்போது எவ்வளோ டேக் எடுத்திருப்பேன்? அவ்வளோ டேக்கு பொறுத்துக்காம தான் உன்னை சினிமா விட்டு தொகுத்திருக்காங்க. இங்கே வந்துட்டு நானா வந்துட்டேன்னு எதுக்கு புரியல. சரி ஓகே, இன்னைக்கு என்ன நடக்கும் சட்டசபையில்? எல்லாருக்கும் ஒரு கெஸ் இருக்குல்ல. இன்னைக்கு எதை பேசினாலும் அதை பற்றி பேசக்கூடாது, எதை பற்றியும் இன்னைக்கு கேள்வி விவாதம் நடக்கக்கூடாது. முக்கியமாக அடுத்த ஒரு மாதத்துக்கு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர், இதுக்கான மானிய கோரிக்கை, இதுக்கான விவாதங்கள் எதுவுமே நடக்கக்கூடாது. ஏறி அடிக்கவில்லை, இது நம்ம காலம் அப்படின்ற மாதிரி எதிர்கட்சி வர உடனே கபன்னு இன்னைக்கு எதை பேச ஆரம்பிச்சாலும் இந்த பக்கம் 4 பேரை கத்த விட்றா. அழுடா குளத்தூர்ல வந்து தோத்ததுக்கு அப்புறம் முன்னாள் எம்எல்ஏ அங்கே போயிட்டு பின்னாடி ஒருத்தர் நிற்க வச்சுட்டு அழுவு விட்டார்ல, இன்னாள் எம்எல்ஏ நிற்க வச்சு அழுவு விட்டார்ல. நீ அழுடா, எரிமலை இன்னைக்குல அழுது இருக்கு அப்படின்னு முன்னாடி இப்படி உட்காந்துக்குவார் ராஜபரம்பரை. அப்படி உட்காந்துக்கிட்டு நீங்க கத்துங்கடா அப்படின்ட்டு அப்படியே பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்பாரு. அங்கே ஒரு 2 ரீல்ஸ் தத்தலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எங்களை ரீல்ஸுன்ட்டு நீங்க தான் ரீல்ஸ் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன புரியலன்னா, ஏய் அந்த பொம்பளை கேஸ்ல போயிட்டு வர்றாரா, அந்த எடுத்து போட்டு பெருமையா இதுதானா திமுக காரன், இதுதானா திமுக காரன், டே இதுதான் ஊருக்கே தெரியுதே, காரி துப்புறாங்களே. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயதான பெரியவங்க வரைக்கும் காரி துப்புறாங்க. இவனுக்கு இதே பொழப்புப்பா, இவங்க அப்பனுக்கு இவங்க தாத்தனுக்கு எல்லாருக்கும் இதே பொழப்புப்பா. இந்த பொழப்புல தான் இவனுக்கு நாசமா போறானுங்க. இதுல வேற இவனுக்கு பின்னாடி சுத்துறவனுங்க புத்திலாம் அப்படிதான் இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம். சரி, இந்த பொம்பளை மேட்ரு இப்படி பேசணும்னே நம்ம முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் இருக்காருல்ல, எலெக்ஷன்ல தோத்து முன்னாள் அமைச்சர் அவரு அவங்க ஆட்சியில் இருக்கும்போது முன்னாள் அமைச்சரானவர் அன்னியா பொன்முடி, அவரு கோர்ட்டுக்கு போய் ஆஜராகலையா, அதனால அவருடைய ஜாமீனை ரத்து பண்ணி அவர் வந்து தேடிட்டு இருக்காங்களாம். என்னடா இது, ஒட்டுமொத்தமா மொத்த பயிற்சிக்கு உள்ளதான் வைக்கணும் பொழுது பூரா பயிலும் இதே வேலையா திரிகிறாங்க போல, கேஸ் வாங்கிட்டு. இந்த ஒரு படத்துல இதுல உங்களுக்கு பையன் நினைக்கிறேன். இன்னும் அவங்க ஊருக்காரங்களுக்கு வேற வேலையே இல்லையா, இதே வேலையானா உங்க கட்சிக்காரங்களுக்கு வேற வேலையே இல்லடா, எல்லாரும் இதே தான் வந்து திட்டிருப்பீங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்கணும் பொழுது. என்னடான்னா ஆஜராகல இந்த கேஸு அப்படின்னா அந்த கேஸு அதே ஆபாசம். இந்த ஆபாச முன்னேற்ற கழகத்துக்கு வேற வழக்குகளே வந்து பெருசா பாயாது. அதாவது ஒன்னாந்துறையில உள்பாவாட காணாம போனா கூட என்ன வந்து பிடிக்கிறாங்க சார், ஒரே அசிங்கமா இருக்குதுன்னு ஒரு காமெடி வரலாம். அந்த மாதிரி இன்னும் ஒரே சினிமா காமெடியா இருக்குதுன்னா இதெல்லாம் ஒரே சினிமாட்டிக்கா தான் இருக்குது. இவங்கெல்லாம் பார்த்தா ஒரே காமெடியா தான் இருக்கும். என்ன பண்ணுது, நேற்று ஸ்ரீநாத் அவர்கள் அமைச்சர், மீன்வளத்துறை அமைச்சர் என்ன அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, உள்ள இவங்களாம் உள்ள வந்தோடனே வந்துட்டாங்கடா பாம்ப் ஸ்குவாடு அப்படின்னு எல்லாம் சிரிச்சிருக்கீங்க. தளபதி திரும்பி ஒரு முறை முறைச்ச உடனே எல்லாம் சைலண்ட் கப்ச்சு போயிட்டு என்னடா பாம்ப் ஸ்குவாடுன்ற திரும்பி பார்த்தா இவங்க தான் பிளாக் அண்ட் பிளாக்ல வர்றாங்க. ஓ பாம்ப் ஸ்குவாட் எப்படா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி ஓகே, ஃபன்னாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் கலவரம் இருக்குங்க சட்டசபையில், மிகப்பெரிய கலவரம் இருக்குது. எதையும் பேச விட போகிறதில்ல, எல்லாத்துக்கும் அமளி துமளி பண்ண போகிறாங்க. ஒன்று கதவை திறந்து எழுந்துச்சு தெரிச்சு ஓட போகிறாங்க, இல்லைன்னா அடிச்சு தூக்கி வெளியே பற்ற போகிறாங்க.
அதுதான் நடக்க போகுது. இவங்க பண்ற வேலைக்கு தாவேக அரசு இவங்களை அடிச்சு தூக்கி வெளியே போடணும், அதை வெளியே வந்து நியூஸ் ஆக்கணும், அதையே வந்து பெரிய இஷ்யூ ஆக்கணும், இதே ஒரு நெரட்டிவ் ஆக்கணும், மற்ற வேலைகள் எதுவுமே நடக்கக்கூடாது, மற்ற எந்த நல்லதும் மக்கள் கண்ணுக்கு போயிடக்கூடாது அப்படின்ற வேலையை திமுக செய்யுன்றது என்னுடைய கணிப்பு. நீங்க என்ன கணிக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பதிவை பத்தி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் வேலூர் NKR.